வணக்க மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வாட்ஸ் சோலார் பேனலில் நம்ம ரெடி பண்ண ஒரு ஏர் கூலர் எவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. லைவ் டைமாக நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளோ ஒரு வேகமாக அற்புதமாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. காற்று சரியான காற்று வருதுங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஃபேன் ரெக்கையே அவ்வளோ பாருங்க, அந்த எந்த திசைக்கு சுற்றுது அப்படிங்கிறதே தெரியாமல் அவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ கையெல்லாம் விட்டோம்னா கையை கட் பண்ணிடணும். அதுக்காண்டி தான் சேஃப்டிக்காண்டி இந்த வலை அடிச்சிருக்கிறோம் பாருங்க. எப்படி இருக்குட்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறோம் பாருங்க. வெறும் ஒரு 50 வாட்ஸ் பேனல் வச்சு தான், 50 வாட்ஸில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் கரண்ட் வச்சு தான் இந்த ஏர் கூலர் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஏர் கூலர் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வெறும் பாருங்க ஒரு எண்ணெய் டின்னு, இந்த பழைய எண்ணெய் டின்னு தான் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை வேற எதுவுமே இல்லை. எண்ணெய் டின்னு வச்சு அந்த எண்ணெய் டின்னை நம்ம வந்து அந்த ஸ்கொயராக அந்த உள்ள இருக்க லீஃப் என்ன சைஸ் இருக்கோ அந்த லீஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். சதுரமாக கட் பண்ணிட்டு அந்த மோட்டாரை, இந்த மோட்டார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 775 அப்படிங்கிற ஒரு மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 775 மோட்டார் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டிலிருந்து 18 வோல்ட் 20 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிக்கிடும். உங்களுக்கு இதில் அவுட்புட் உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனலில் நமக்கு நார்மலாக 12 வோல்ட் சிஸ்டத்தில் 18 to 20 வோல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 775 மோட்டார் போட்டிருக்கிறோம். இதுக்கு சின்ன மோட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகி போயிடும். இந்த மோட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. உங்களுக்கு ப்ரெஸ்லெஸ் மோட்டார் மாதிரி நல்ல வேகமாக எனி டைம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. அதுக்கு தான் இந்த பெரிய மோட்டார் 775 டிசி மோட்டார் போட்டிருக்கோம். இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ரெகுலேட்டர் அமைப்பு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ரெகுலேட்டர் அமைப்பிலேயே உங்களுக்கு வந்து சுவிட்சாகவும் ஒர்க் ஆகுது. 3 பாயிண்ட் உங்களுக்கு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதுக்காண்டி இந்த ரெகுலேட்டர் டிசி ரெகுலேட்டர் வச்சிருக்கோம். இப்போ அது போக தண்ணி சிஸ்டத்துக்கு பாருங்க உள்ள ஒரு மோட்டார் கொடுத்துருக்குறோம். நம்ம மோட்டார் வந்து தெரியுதா அப்படின்னு உங்களுக்கு தெரியல, உள்ள கிடக்கு இந்த டிசி மோட்டாரு. இந்த டிசி மோட்டார் தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ள தண்ணி வாட்டர் கிடக்கு பாருங்க. வாட்டர் ஊற்றிருக்கோம், உள்ள கிடக்கு பாருங்க, தெரியுதா? இந்த வாட்டர் தான் உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகி ஏர் கூலரா உங்களுக்கு ஒர்க் ஆகுது பாருங்க. பின்னையும் நம்ம சொன்ன மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம், ஸ்கொயரா கட் பண்ணியிருக்கிறோம். ஸ்கொயரா கட் பண்ணி அதே மாதிரி ஒரு பச்சை இரும்பு வலை, இந்த இரும்பு வலைய நம்ம 2 பக்கமும் மடிச்சு ஊடையில அந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வைக்கோல், மாட்டுக்கு தீவனம் போடுவோம் தெரியுமா, அந்த வைக்கோலை நம்ம வந்து இந்த ஏர் கூலர் சிஸ்டத்துக்கு கூலிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏர் கூலரை நினைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி ஒரு சின்ன 5 வோல்ட் டிசி மோட்டார் பம்பு கிடக்கு, சப்மரியல் பம்பு. அந்த டிசி பம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த வழியாக நான் டீப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இது மேலோடி உங்களுக்கு கட்டி விட்டுருக்கேன். நம்ம வீடியோவில் பாருங்க தெரியும். வீடியோவில் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்க்காதவங்க உள்ள போய் பாருங்கள், நம்ம சேனலில் கிடக்கு. இப்போது அந்த பைப்பு வந்து என்ன செய்யணும்னா இதில் ஹோல்ஸ் இப்படி போட்டு வச்சுருக்கேன். 1 2 3 4 5 ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு தண்ணி எடுத்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியல. உள்ளோடி இந்த வைக்கல்லாம் நனைஞ்சிருக்கு பாருங்கள், உள்ளோடி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த வைக்கோல் தான் நமக்கு அந்த ஏர் கூலர் சிஸ்டத்துக்கு உங்களுக்கு வந்து நமக்கு மெயினாக பர்பஸ்க்கு பயன்படுது. இந்த சைடு இருந்து அதாச்சும் இது வந்து வெளி சைடு உள்ள காற்றை இழுத்து இந்த வைக்கோல் வந்து ஈரப்பதமான வைக்கோல் வந்து உள்ள காற்றை எடுத்து பாருங்க. இந்த சுத்து பார்த்தீங்களா, இந்த ஃபேன் சுத்து பார்த்தீங்களா, அந்த லீஃபு, இந்த லீஃப் வழியா ஏர் கூலர் மாதிரியே அந்த கூலிங் காற்றை வெளியே நமக்கு தள்ளுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனில் இங்கே கிடைக்க வெயிலுக்கு கிடைக்க அந்த வெப்பமான காற்றுக்கும் இதில் கிடைக்கக்கூடிய காற்றுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நல்ல கூலிங்கான ஒரு காற்று வந்து நமக்கு அவுட்புட் தந்துக்கிட்டு இருக்கு. வெறும் கரண்டே இல்லாத இந்த சிஸ்டம் நான் எதுக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னா, ஒரு எண்ணெய் டின்னு வச்சு, ஒரு பழைய டப்பா எண்ணெய் டின்னு வச்சு, இரும்பு கடையில் தான் நான் இதை எடுத்தேன். இதை வச்சு ஒரு ஏர் கூலர் வந்து ஒரு 50 வாட்ஸ் கண்ணாடியில் உருவாக்க முடியும். ஒரு ஆளுக்கு 10, அதாச்சும் ஒரு 10க்கு 10 பெட்ரூமில் இருந்தீங்க அப்படின்னா அந்த 10க்கு 10 பெட்ரூமை உங்களுக்கு கூலிங் ஆக்கிறோம். ஒரு ஆளுக்கு தகுந்த காற்று இதில் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு காட்டணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இதை வந்து டெமோவாக நான் உங்களுக்கு வந்து லைவாகவே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ரெடி பண்ணி பிட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அதாச்சும் உங்களுக்கு வந்து செட்டப்பு ஒவ்வொரு ஸ்க்ரூ போடுறதை முதற்கொண்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். எப்படின்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த 50 வாட்ஸ் கண்ணாடி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க. இந்த ஃபேனு வந்து ஒரு கரண்டே இல்லாத ஒரு வீட்டுக்கு, ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கரண்டே இல்லாத ஒரு வீட்டுக்கோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பண்ணையில கரண்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆட்கள் தங்கணும், அந்த மாதிரி இடத்துக்கோ இந்த செட்டப், கரண்ட் இல்லாத செட்டப்பு எவ்வளோ ஒரு கூலிங்கான ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி நமக்கு அவுட்புட் கரண்ட் கொடுத்து நமக்கு கூலிங்கான ஒரு காற்றை கொடுக்குதுன்னு பாருங்க. நம்ம சேனலை பொறுத்தளவு 50 வாட்ஸ் கண்ணாடி, 100 வாட்ஸ் கண்ணாடி, இந்த மாதிரி குறைஞ்ச அளவு ஒரு பட்ஜெட் ரீதியான ஒரு செலவு கொண்ட ஒரு அமைப்பில் தான் நம்ம சோலார் செட்டப் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பார்க்கணும், இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் உள்ளே போய் பாருங்கள்.
நம்ம இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம முழுமையாக போட்டிருக்கோம். இப்போ நான் லைவ் டெமோ அதை வச்சு இப்போ நான் அதை ஆன் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டோம். மணி வந்து இப்போ ஒரு 11 மணிக்கிட்ட நெருங்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு லைவ் டெமோ. நம்ம செஞ்சது எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோட்டர் வந்து போயிருதா ஓடுதா அப்படிங்கிறத லைவ் டெமோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இதை ஓட விட்டு 1.5 மணி நேரம் ஆகுது. அதே வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங்கான தண்ணி வெளியே, அந்த தண்ணி வந்து உள்ள கிடக்கக்கூடிய தண்ணி கூலிங்கா அந்த பம்பு வழியாக எடுத்து அந்த வைக்கோலை நினைச்சி உங்களுக்கு ஏர் வந்து கூலிங் ஏராக நமக்கு தந்துக்கிட்டு இருக்கு. இந்த செட்டப் வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் அமைச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இருக்கும். இல்லைன்னா கரண்ட் இருக்க பகுதிகளுக்கும் சரி, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குனாலும் சரி, ஒரு நாள் மின் சடன் ஆகிட்டு கரண்ட் இபி கரண்ட் வந்து ஒரு நாள் சர்வீஸ்க்காண்டி கட் ஆகிட்டு அப்படிங்கிற டயத்தில் ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னா அந்த 50 வாட்ஸ் கண்ணாடி இருந்தால் போகிறோம். டேரெக்ட் தான், இதில் கண்ட்ரோல் இல்லை, பேட்டரியில் பாருங்கள் டைரக்ட் லைன் தான். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து இந்த ஒரு ஒயர் வந்து மோட்டருக்கு நம்ம 775 அந்த பெரிய காத்தாடி சுத்த மோட்டருக்குள்ளது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய டிசி பம்பு, அந்த டிசி பம்பு வந்து 5 வோல்ட். அதை எப்படி ரெடி பண்ணணும், அந்த 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம பெரிய வீடியோவில் போட்டிருக்கோம். அதை உள்ள போய் பாருங்க. டைரக்டா எந்த ஒரு பேட்டரி இல்லை, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இல்லை, டைரக்டா அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை அப்படி தூக்கி நம்ம வந்து பேனல்ல கொடுத்து அப்படி ஓட விட்டுருக்கோம். இந்த மோட்டரை பொறுத்தளவு எந்த ஒரு அதுல இருந்து சன்லைட் பட்டு வேகம் பவர் கூட கிடைச்சாலும் குறைய கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஓரளவு கான்ஸ்டன்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் செக் பண்ணது வரைக்கும் இது கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. காத்து நல்லா அதிகப்படியான காத்து தருது. அதனால தான் நம்ம இந்த செட்டப் ரெடி பண்ணி இந்த மோட்டரை செலக்ட் பண்ணி இந்த செட்டப் அமைப்புக்கு நம்ம வச்சிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க நம்ம சேனல்ல உள்ள ஃபுல் வீடியோ இருக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரெடி பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா உள்ள போய் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.